Hello guys, welcome back to Samichar Max with Prabhu and நான் தான் உங்களோட பிரபு. இன்னைக்கு நம்ம 9th standardல third chapter 3.1 fifth sum பார்க்கலாம். Add the following polynomial and find the degree of the resultant polynomial. ரொம்ப சிம்பிள். நமக்கு polynomialனாலே எப்படி கண்டுபிடிக்கலாம்? First p of x, f of x, q of x அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அப்படி இருந்தாலே அது polynomial. அந்த பாலினாமியல் ரெண்டு கொடுத்துட்டாங்க, அது ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டு வந்த ஆன்சரோட டிகிரியே கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸி. நல்லா கவனிச்சுக்கோ. லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி போடணும்ன்றத பார்த்தோம், கரெக்டா? அதே மாதிரி அடிஷனும் சப்ராக்ஷன் பண்ற அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கக்கூடாது, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். p of x எப்படி கொடுத்திருக்காங்க, 6x² minus 7x plus 2 இப்படி கொடுத்திருக்காங்களா? So இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. அடுத்து q of x 6x³ minus 7x plus 15 highest to lowest தான் இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. இப்போ நல்லா கவனி, எப்படி அடிஷன் பண்றேன்னு கவனிங்க. ஒரு சம் நல்லா கத்துக்கிட்டீங்கனாலே ரொம்ப ஈஸி. ஏன்னா பாலினாமியல்ஸ் உங்களுக்கு எல்லா ஸ்டாண்டர்ட்லயுமே வரும், ஓகேவா? எல்லா ஸ்டாண்டர்டும் 10th வந்து பாலினாமியல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து நிறைய இருக்கும் அல்ஜிப்ரால, ஓகேவா? லாங் டிவிஷன் போடுறதா இருந்தாலும் சரி, அது நிறைய ஹேண்டில் பண்றது வந்து பாலினாமியல் சிஸ்டம் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை வந்து நல்லா கத்துக்கோ, நல்லா கவனிங்க. ஈஸியா சொல்லித்தர நல்லா கவனிச்சுக்கோ, கவனி. இப்போ p of x q of x ஆட் பண்ண போறோம், ஓகேவா? p of x யும் q of x யும் அடிஷன் பண்ண போறோம், ஓகேவா? அடிஷன் பண்ண போறோம். p of x நல்லா கவனி. இருக்கிற ரெண்டு பாலினாமியல்லையுமே எது ஹையஸ்ட் டிகிரி? 6x³ ஹையஸ்ட் இருக்கு. அதாவது q of x ல 6x³ இருக்கு. ஆனா p of x ல 6x³ இல்ல, அதாவது x³ இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா 0x³ போடணும். இல்லைனா அந்த இடத்துல 0 போடணும். அதான் இல்லையே, அப்படியே போடணும். அடிஷன் பண்ற போது நீங்க 0 போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வரதுக்கான சான்சஸ். டைரக்டா பண்ண போறேன் நான் டைரக்டா பண்றேன்னாலும் பண்ணலாம். ஆனா டைரக்டா பண்றதுல மிஸ்டேக்ஸ் வரும், நிறைய மிஸ்டேக் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னா ஈஸி, மிஸ்டேக்கே வராது. மிஸ்டேக் வரதுக்கான சான்சஸ் அதிகபட்சம் தவிர்த்துடுவேன், ஓகேவா? அடுத்து இந்த ஸ்கொயர், கியூப்க்கு அப்புறம் என்ன ஸ்கொயர் இருக்கா? ஸ்கொயர் இருக்கா? இருக்கு. சோ பிளஸ் 6x², ஓகேவா? அடுத்து என்னது? பவர் 1. பவர் 1னா வெறும் x இருக்கும், இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? -7x இருக்கு. அடுத்து என்னது? பவர் 0, அதாவது x ஏ இல்லாம வெறும் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கா? இருக்கு. +2. கிளியரா? அடுத்து q of x க்கு வருவோம். நோ கியூப் இருக்காங்க, இருக்கு. 6x³ இருக்கு, போடணும். அடுத்து என்னது? ஸ்கொயர். ஸ்கொயர் இல்ல, என்ன பண்ண சொல்லிருக்கேன்? 0 போடணும் சொல்லிருக்கேன். சோ +0x². அடுத்து வெறும் x இருக்கா? இருக்கு. அப்போ -x. அப்புறம் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கா? இருக்கு. அவ்வளவுதான், ஓகேவா? எவ்வளவு ஈஸி. இப்ப போட்டீங்கன்னா உனக்கு என்ன ஆயிடும், இந்த மிஸ்டேக்கே வராது. உங்களுக்கு என்ன வராது? மிஸ்டேக்கே வராது, ஓகேவா? நீ இந்த எலிமினேஷன் மெத்தடு, சப்ஸ்டிடியூஷன் மெத்தடு, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடு, இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து வரும். அப்பெல்லாம் இது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும், ஓகேவா? சோ இது வந்து நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ ரொம்ப ஈஸி, நார்மல் அடிஷன் ரொம்ப ஈஸி. 15 + 2 15 + 2 எவ்வளோ? 17 ++ தான். சேம் சைடா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி அதே சைடு. அல்ஜிப்ராவோட ரொம்ப பேசிக்கான ரூல், சேம் சைடாக இருந்தால் அடிஷன் பண்ணி அதே சைட போடவும். வேற சைடு இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், வேற சைடு இருந்தால் என்ன பண்ணோம்? சப்ட்ராக்ஷன் பண்ணி எது ஹையஸ்ட் பெரிய சைடு எதுவோ அதை போட்டுடணும். கிளியரா? இதெல்லாம் லோயர் கிளாஸஸே படிச்சிருப்போம், ஓகே? கவனிங்க. இப்போ இந்த சேம் சைடு என்ன பண்ணோம்? ஆட் பண்ணிடணும். 7 + 4 7 + 7 14. எஸ் - ரெண்டுமே ஒரே சைடு, அப்படியே மைனஸ் போட்டுற வேண்டியதான். அடுத்து சேம் சைடு 0 தான். சோ அப்படியே 6x², இங்க 0 தான் இருக்கு. 6x³, ஓகேவா? 6x³. ஓகே, இப்போ இதோட டிகிரி
இருக்கிறதுலே ஹையஸ்ட். நம்ம ஆல்ரெடி என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு, நம்மளோடது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. சோ பிரச்சனையே இல்ல, ஈஸியா டிகிரி கண்டுபிடிக்கலாம். இருக்கிறதுலே ஹையஸ்ட் எங்க 3 தான். அப்ப டிகிரி என்ன 3. கிளியரா? ரொம்ப ஈஸி. ஓகேவா? சோ நீங்க கன்ஃபியூஷனே பண்ணி